படுத்துக்கிட்டார். படுத்து தரையில் படுத்து அழுதுகிட்டே இருந்தார். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிகவும் சுகமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஆனால் என் நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து சாப்பிடவே வழி இல்லை, ரொம்ப வறுமையில் வாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி வந்து நம்ம நாட்டு மேலே அவ்வளோ நேசிச்சார். அந்த பற்றுனால அவருக்கு பெட்டே கொடுத்தாலும் வந்து அவரில் படுக்காம தரையில் வந்து படுத்து அழுதுகிட்டே இருந்தார். நைட்டு ஃபுல்லாக படுத்து அழுதுட்டு இருந்தார். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வெளிநாட்டுக்கு போனால் மறந்துடுவோம், நம்ம நாட்டை மறந்துட்டு நம்ம அங்கே பெட்டில் படுத்தோம்னா அங்கே கிடைக்குது, நமக்கு கிடைச்சதெல்லாம் இருக்கும். ஆனால் சுவாமிஜி அப்படி கிடையாது. சுவாமிஜி வந்து நம்ம நாட்டு மேலே மிகுந்த நாட்டுப்பட்டு வச்சிருந்தார். அதில் 1% நமக்கு இருந்தால் கூட நம்ம நாடை வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றிடலாம். அதுதான் இந்த படத்தில் சொல்கிற கருத்து. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சுவாமிஜி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா ஆற்றலும் உண்மையிலிருந்து இருக்கின்றன, அதை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்து வெள்ளம் வந்து கரெக்டா அந்த மாதிரி நமக்குள்ளே சக்தி எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், அதை வெளியில எடுத்துட்டு வரணும். அது மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா? அது கஷ்டமா ஈஸியான விஷயமா? அது ஈஸியான விஷயம் தானே. அது மாதிரிதான் இப்போ எல்லாரும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து படிக்க முடிஞ்சிடும், ஒரு சில பேர் படிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பால் நல்லா கடையிற மாதிரி வந்து நீங்க வந்து உங்க உள்ள இருக்க சக்தியே வெளியில எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான் அது. இப்போ நீங்க இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு சில பேர் மேக்ஸ் வராது, ஒரு சில பேர் இங்கிலீஷ் வராது. அப்ப என்ன பண்ணணும்னா வந்து இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்கு, மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் ஏற்கனவே தெரியும், நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அதை வெளியில எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். ரொம்ப மிக மிக சிரமமான விஷயம் அதுதான். இப்போ வந்து வெளியில இருந்து எதுவுமே இல்லை, நம்ம உள்ளே எல்லா சக்தியும் இருக்கு, உங்களால படிக்க முடியும், அதை கிரகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே இருக்கு. நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா அதை வெளியில எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. அந்த ஒண்ணு தன்னம்பிக்கை, உன்னால முடியாதது உலகத்துல எதுவுமே கிடையாது. அதாவது மக்களை சேவை செய்யுதா, கடவுளை சேவை செய்யுது. தேவை என்ன, தேவை என்னது இதை மரியாதை பட்டு செய்து கிடையாது, கடவுளா பார்த்து செய்யுது. உங்களை வந்து மரத்துல வந்து உங்களுக்கு செய்யறேன் இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு கடவுளோட குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். தவிர ஏதோ ஏழு அன்மாரி கிடையாது சொல்றேன். அந்த அன்மாரி தான் பார்த்து செய்வோம். அந்த ஒரு பின்னாடி கருத்து நம்ம ராமகிருஷ்ணன் செய்ய எல்லா கருத்துக்கும் இதான் முக்கியமான காரணம். ராமகிருஷ்ணன் சொன்னது ஜீவ தேவையே சிவ தேவை. இதுதான் வந்து விவேகானந்தோட முக்கியமான ராமகிருஷ்ணன் ஓகே. இது நான் அப்புறம் இன்னும் ஒரு உங்களுக்கு சின்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சது நல்லது, முக்கியமானது தான். ராஜஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க? ராஜஸ்தான் எப்படி இருக்கும்? அப்புறம் முக்கியமான ஃபேமஸ்லாம் என்னது? ஒட்டகம். அப்புறம் அங்கெல்லாம் பெரிய கோட்டைகள்லாம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கோட்டைகள்லாம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ராஜஸ்தான் செட்டில் இன்டர்நெட்ல பார்ப்பாங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மாண்டமான அரண்மனைகள்லாம் இருக்காங்க. இப்போ கூட பார்க்கறதுக்கு ஒன்று பார்க்கறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அவ்வளோ இருக்கும். எல்லாம் சலவை கல், கிளாஸு, இந்த ரத்னங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கோம். ஆனால் பல வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கும். ரொம்ப பணக்கார இடம். அதே நேரத்தில் ஏழைகளும் ஒரு பக்கம் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இருந்தது. அது மாதிரி ராஜஸ்தான் இடம். அதான் அவங்க முக்கியமான விஷயம் வந்து இவங்க தான் நம்ம நாடோடைய ஃபாரின்ல எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, முகலாய படைகள், மற்ற படைகள்லாம் வந்து அலெக்சாண்டர் படைகள் எல்லாம் வந்து இருக்கிறது இவங்க தான். ராஜஸ்தானில் இருக்க ராஜ்புத் அந்த ராஜா தான். ஸோ அங்கே ஒரு பெரிய ராஜா இருந்திருக்காரு, ஆழ்வாரம் இடம் இருக்குது. அங்கே வந்து சாமிஜி அங்கே போயிருக்காரு ராஜா பார்க்கும்போது. அந்த ராஜா வந்து என்ன பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் ஃபாரினர்கள்லாம் கொஞ்சம் நட்பு, வெள்ளக்காரங்க கூட நட்பு. அதை வச்சு அவர் கொஞ்சம் அறவழியாக புரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து வெள்ளக்காரங்க மாதிரி இது மாதிரி நம்ம நல்லா சயின்ஸாக இருந்தால் நல்லது, இது ஏதாவது பழைய பஞ்சாங்கத்தை வச்சு ஏதோ கோயில் கோலான்னு ஏதோ சுற்றிங்கிற நம்ம நாட்டில் இந்த ஏதோ பூஜை என்ன சொல்கிறாங்க, அதான் நம்ம நாடு விருப்பம் இல்லை, நம்ம நாடு வந்து ஃபாரின் மாதிரி இருந்தோம்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் நல்லா முன்னேறலாம் அப்படின்னு வச்சுட்டு அவர் சும்மா சாமிகிட்ட சொல்லியிருக்காரு யதார்த்தமா. எனக்கு இந்த உருவோட மாடலாம் அவன் நம்பிக்கை இல்லை, நீங்கள் எனக்கு நிலைமை என்ன அப்படின்னு அவர் மாதிரி யதார்த்தமாக கேட்டிருக்காரு. சாமிஜினா முதல்ல சொல்லியிருக்காரு, அவங்க நம்பிக்கை அவங்க வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. விட்டார் அவர். ராஜா மறந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லியிருக்காரு, ராஜாவுடைய மந்திரி ஒருத்தர் கூப்பிட்டு திவான்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு படம் இருந்தது இந்த கோட்டையில், அந்த படத்தை கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த படம் யாருன்னு கேட்டுக்காரு. அந்த திவான் யார் சொல்லுவார், ராஜாவோட படங்க. ரொம்ப ராஜா படம் எப்படி இருக்கும் சும்மா பாருங்க, நம்ம கம்பீரமாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், பெரிய படமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. இது ராஜா படம் தானே. ஆமாம். ஒரு ஆளை கூப்பிட்டு அது மாதிரி துப்புடான்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும், ராஜா இருக்காரு. இப்போ நினச்சி பாருங்க, ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்காரு, முன்னாடி படத்தை வச்சு துப்புடான்னு யாரும் சொன்னால் நம்ம நாட்டில் என்ன ஆகும், அடுத்த நாள் தலை போடும் முதல்ல எல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே அந்த அரண்மனையை அப்படியே கதி கலங்கி நிற்குது. எப்படி சொல்லிட்டாரு, ராஜா படத்தை துப்ப சொல்றாரு. ராஜாக்கா ஒரு நிமிஷம் ரத்த கோவம் வந்துச்சு, ஆனால் அடக்கிட்டாரு. ராஜஸ்தான் ராஜஸ்தான் கடலை போடுவாங்க, அவங்களுக்கு கோவோட தெரிவிச்சு அவங்க பொண்ணு எழுந்திருக்காங்க ராஜா. அது தர அப்போ வந்து வேகம் சொல்லிட்டாரு, ஒரு விஷயம் தெரியும். அப்போ வந்து திருப்பி துப்புன்னு சொல்லிட்டாங்க ஒரே ஊரில். அப்புறம் ராஜாவோட படம் போய் துப்ப சொல்லுங்க, இது ரொம்ப மரியாதை கூடிய சொல்லிட்டாரு. அப்போ வந்து
விவேகானந்தர் சொல்றாரு, இந்த படத்துல வந்து ராஜா காமிக்கிறார். இந்த படத்துல வந்து நீங்க ராஜா இருக்கா, இந்த படம் ராஜாவா கிடையாது, வெறும் கட்டை துணி தான். இதே மக்கள் அவ்வளவு மரியாதை தராங்க. ஏன்னா கட்டை துணியில ஏன் பாக்குறாங்க, ராஜாவை பாக்குறாங்க. கட்டை துணி பாக்குறாங்க, கட்டை துணி அப்படின்னு பாக்குறாங்க கிடையாது, ராஜாவை பாக்குறாங்க. மாதிரி நம்மளும் வந்து கோயிலு குளத்துலாம் வந்து என்ன பாக்குறோம், கடவுள் அங்கே இருக்காரு, கடவுள் எல்லா இடத்துல இருக்காரு, அங்கே நம்ம அவர் பார்க்க போச்சு. ஏன்னா சில கலை வடிவமா பண்றது அது மாதிரி பண்ணா அம்மன் வந்து என்ன சொல்லுங்க, மங்களமா ஒரு தேவி உருவம் வந்து நம்ம கடவுள் தான். நமக்கு மனசுக்கு நல்லா உருவப்படும். சும்மா அப்படியே இதோ யோசிச்சு தான் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்ம கற்பனை சரியா மனசை குளிக்க முடியாது. அதாவது மனசை குளிக்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் இந்த இதெல்லாம் எடுக்கும். அப்புறம் ஸ்கூல் இது கட்டுறது வீட்டிலே படிச்சா இல்லைங்க. ஏன் இப்போ இந்த மாதிரி எல்லா பசங்க ஒன்றா சேருது, இந்த ரூமில் வச்சு டெஸ்ட்லாம் வச்சு டெஸ்ட்டில் கீழே வந்து போய் படிக்கலாம் இல்லையா, ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது மாதிரி உருவங்கள் இந்த வெளியே இதெல்லாம் ஹெல்ப் இருக்குதுன்னா மனசில் அந்த குளிக்கிற சுருமா இருக்கும். இங்கே படிக்கிற வீட்டில் படிக்கிறதுக்கு இந்த படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இதில் வந்து கோயில் இந்த உருவ வழிபாடுலாம் இருக்குன்னா எல்லா மதத்துலையும் உருவ வழிபாடு இருக்குது. பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்களுக்கு வந்து சிலுவை அது மரியாதை வச்சுருக்காங்க, முன்னாடி வந்து பண்ணுவாங்க. இதே மாதிரி மற்ற தான் அது வந்து மனசு குளிக்கிறதுக்கு நம்ம வெளியே இதுவும் அடிக்கணும். அது முக்கியமான விஷயம். மனசை நம்ம குளிக்கணும், அதான் முக்கியம். சில பேருக்கு வெளியே இல்லாமல் இருக்கலாம். இதே மாதிரி மனசு குளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம் படிக்கிறது சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸாமில் வந்து முக்கியமான ஃபார்முலா போர்டு ஞாபகம் பார்த்தா ஞாபகம். சில பேருக்கு தேவை படிச்சாலும் கப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நம்ம வந்து வெளியே ஆன்மீகத்தும் சரி சாதாரண எக்ஸாம் என்னென்ன வெளியே இது வேணுமோ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க கிராமர்லாம் ஒன்றா போகுதுல மனசு மகிழ்ச்சா போகிறோம் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே கிராமர் தான் வீடு செய்ய பிஸ்கட் வாங்கிட்டு பசங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, பசங்க சாப்பிட்டு அவர் எவ்வளவு பெரிய வீரர் ராணுவத்தை உருவாக்கினாரா இல்லையா? அந்த அவரு விவேகானந்தர் ஆரம்பித்த ராமகிருஷ்ண இடத்துல பிரம்மச்சரியா இருந்துட்டாரு. அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளவு விஷயம் வந்து இதுல இருந்து கிடைக்குது. போராட்டம் எழுத்து சாதியே அந்த விவேகானந்தோட பொருள்கள் கற்பனைகள் தான். விவேகானந்தர் இளைஞர்களாக கொண்டாடுறாரு. ஏன்னா அவர் பல விஷயங்கள் இளைஞர்களுக்காக ஒரு உத்வேகமான ஒரு தீப்பொறியான பொன்மொழிகள் அவருடைய வார்த்தைகள் வாழ்க்கை முறை எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனாலதான் விவேகானந்தரை இளைஞர்களாக கொண்டாடுறோம்.
கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? யார் இவங்கெல்லாம்? சுதந்திரத்துக்காக சரி ரொம்ப செலவு சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் போடுங்க சார் வடிவேலு. டைம் ஆகுது பாருங்க, டைம் ஆகுது. அப்புறம் பச்சடி தினேஷ் வச்சிருக்காரு. சாப்பிடுங்க. எவ்வளோ ஒன்றும் கேட்டு வாங்கிக்கணும். நிறைய இருக்கு. 4 மணி டைம் இருக்கு. என்ன சாப்பிடலாம்? கேட்டு வாங்கிக்கலாமா? கட்டு இல்லை கையை ஜி ரைட்டாக வந்து பார்த்து வைங்க. அதான் பத்தாம விடும். எல்லாருக்கும் வரணும். வேணாம்ட்டாங்க. சில பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பசங்க. தாங்க முடியல பாருங்க. கொடுக்க முடியும் பசங்க அண்ணன் தம்பி தாங்க. வெங்காயம் தாங்க இடம் பிரச்சனை. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுல்ல.